இன்னைக்கு 1 kg எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 3 கப் ஆஃப் நம்ம வெண்ணிலா ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எக்லெஸ் ப்ரீமிக்ஸை இது பண்ணி எடுத்துக்கலாம் பேட்டர் ஆட்டும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 6 இன்ச் டின்னு 2 ட்ரேயில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆஃப் கிலோ அந்த அளவு கணக்கில் தான் ஹைட்டாக டால் கேக்காக தான் பண்ண போகிறேன். இப்போ விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு மேலே சுகர் சிரப், அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா லேயருமே நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனல் லேயரில் க்ரம் கோட் கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ரம் கோட்டும் நம்ம சைடு ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்து 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தால் தான் கேக்லேருந்து எந்த க்ரம்ஸும் வெளியில் வராது. அதனால தான் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யாருக்கெல்லாம் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பிடிக்குமோ கீழே ஒரு ஒயிட் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. இப்போ டால் கேக்னோடனே உள்ள ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் தான் நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெயின் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கோட் கொடுத்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்சா தீம் தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.